ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கும்பகோணம் கடப்பா செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பு போட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு நல்லா மணம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துட்டு தண்ணி ஊற்றி அலசி எடுத்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். உருளைக்கிழங்கு 3 கட் பண்ணி சேர்த்திக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். உப்பு கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. உருளைக்கிழங்கு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பாசிப்பருப்பு மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கலாம். சட்டியில் எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, சோம்பு சேர்த்து நல்லா வெடிச்சதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் சேர்த்திக்கலாம். கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். பச்சை மிளகா சேர்த்திக்கலாம். ஒரு தக்காளி சேர்த்திக்கலாம். உப்பு கொஞ்சமாக சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கலாம். தேங்காய், சோம்பு போட்டு அரைச்சிக்கலாம். தேங்காய் பேஸ்ட் ஊற்றிக்கலாம். நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்திக்கலாம். கும்பகோணம் கடப்பா ஸ்பெஷல் ரெடி ஆயிடுச்சு. இட்லிக்கு நல்லாயிருக்கும், தோசைக்கும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.